ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி வந்து அரிசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காய் புளி கூட்டு தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் எடுத்து வாஷ் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் போல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போல் புளி. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காய்ஞ்சதும் ஆயில் ஊற்றிக்குவோம். இப்போ கட் பண்ணி வச்சு வெண்டைக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பழவழப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அடுப்பு ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைனா கருகி போயிடும். உங்களுக்கு கொஞ்சம் தேவையான உப்பை போட்டுக்கிறா இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு திரும்ப அந்த சட்டியை கழுவி அடுப்பில் ஆயில் ஊற்றி ஆயில் காய்ஞ்சது கடுகு சின்ன சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கட் பண்ணி வச்ச பூண்டு அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்குவோம். அதுவும் ப்ரௌனாக வந்தோடனே கொஞ்சம் ப்ரௌனாக வர வரையும் வதக்கிங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு அதையும் அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் போட்டுக்குவோம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வதக்கி எடுத்துக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்குவோம். புளி கரைச்சி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விடுவோம். அந்த மசாலா வர்ற வரையும் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா வந்துருச்சு. உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தழை கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அசத்துங்க ஃப்ரெண்ட். நன்றி.